குடும்ப தலைவர் அப்படின்றதுக்கு நாங்க ஃபேமிலி ஹெட் அல்லது ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்ற டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் அல்லது நவுனை நாங்க பயன்படுத்துறோம். ஆனா இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரே ஒரு வேர்டை பயன்படுத்தும் போது எங்களுடைய அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் மற்ற ஆட்களுக்கு புலப்படும். அது என்ன வேர்ட் அப்படின்னால் பிரெட் வின்னர். இது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு நவுன். அதனுடைய மீனிங் ஒன் ஹூ பிரிங்ஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு ரன் தேர் ஃபேமிலி. யார் ஒருவர் குடும்பத்தை நடத்துறதுக்கு பிரதான வருமானத்தை கொண்டு வராரோ அவரை தான் நாங்கள் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவோம். இலங்கை மாதிரியான ஏசியன் கண்ட்ரிஸ்ல பெரும்பாலும் அப்பாக்கள் தான் குடும்பத்தை ரன் பண்றதுக்கான மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வருவாங்க. அதனால அவங்களை நாங்க பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸெப்ஷனலா சில குடும்பங்கள்ல பெண்கள் பிரதான வருமானத்தை கொண்டு வராங்க. ஸோ அவங்களையும் நாங்க பிரெட் வின்னர் சொல்லலாம். He is a breadwinner of his family. He is a breadwinner. My father is a breadwinner. My friend Satish is a breadwinner. அப்ப இனிமேல் குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நாங்க பிரெட் வின்னர் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டான நவுனை நீங்க பயன்படுத்துங்கள். Just remember this small changes with this can make you better in English. Thank you.